அடுத்தது இப்ப பாக்குறது வீட்டுல வரக்கூடிய உயிர்குறிகள். வார்த்தைகளின் முடிவில் வரும் 3 மட்டும்தான் சொல்லும். ஆ, ஏ, ஓ. இவை வேர்குறிகளால் குறிக்கப்படும். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கும் போது உயிரெழுத்துக்களை இதுக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்? ஆ, ஏ ரெண்டுத்துக்கும் அழுந்திய புள்ளி முதலிடம் 2ஆம் இடம் சொல்லியிருக்கோம். ஓ என்ன பண்ணிருக்கோம்? அழுந்திய குறுங்கோடு 2ஆம் இடம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு வார்த்தையில முடிவுல வர்றதுதான் இப்ப படிச்சோம். முடிவுல இது 3 வந்துச்சுன்னா நாம அதுக்கு உயிரொலி போட மாட்டோம். என்ன எழுத போறோம் அதெல்லாம் பார்க்கலாம். 6 வந்துச்சுன்னா ஆனால் அதுல கவனிக்க வேண்டியது வினா வியப்பு. அந்த சேர்க்கறது ஒரு வினாக்காக பார்க்கவோ இல்லையா வியப்புங்கிற அந்த தொழிலையோ வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஆக்கு என்ன பண்ணணும்? குறித்தொடரின் கடைசி கோட்டின் பின் முதல் இடத்தில் பெருக்கல் குறி இந்த மாதிரி போடப்படும். சோ இப்ப பாருங்க வேர்ட்ஸ் பார்க்கும்போது தெரியும். கோபு இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இது பி போட்டுருவேன். கோ. இப்ப என்ன சொல்ல போறோம்? கோபுவோட ஆ சேர்க்க போறோம். சேர்த்தா என்ன வரும்? கோபு ஆன்னு எழுத மாட்டோம். அப்ப மாறுது பாருங்க, என்ன மாறுது? கோபு வா அப்படி மாறுது. கோபுவா இந்த காரியத்தை செஞ்சா அப்படின்னு வினா மாதிரி இருக்கலாம், இல்ல வியப்பாவும் இருக்கலாம். கோபுவா கோபுவா இப்படி செஞ்சா அப்படின்னு வியப்பா இருக்கலாம். அந்த மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணும்? அப்ப எப்படி எழுதணும்? போடுவோம். கோபு இந்த ஆ சேர்ந்ததுக்காக என்ன பண்ணணும்? கடைசி கோட்டின் பின், கடைசி கோடு இது, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்? முதலிடத்தில், முதலிடத்தில். அப்ப இந்த இடத்துல ஒரு பெருக்கு 2 இருக்கு பாருங்க. இங்க ஊருக்கு இது ஒரு. இப்ப எப்படி படிக்கணும்? கோபு பிளஸ் ஆ, கோபுவா. அப்ப இப்புக்காக நீ வீங்கிற அந்த இப்புங்கிற குறிப்பிட படிச்சுக்கோ. அது போடக்கூடாது. இது கோபு பிளஸ் ஆ தான் கோபுவா. அதே மாதிரி மாலதியா, மாலதி அப்படிங்கிறது எம் எல் மாலதியோட என்ன சேருது? ஆசை. அப்ப அது என்ன? மாலதி வா அப்படின்னு வருமா? வராது. தமிழ் மொழி அப்படிதான். மாலதியோட ஆசை தான் மாலதியா. அப்ப ஏன் பண்ணணுமா? இங்க அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்? மாலதி போட்டுட்டு இந்த இடத்துல மாலை. சோ இது ஆச்சரியத்திலையும் இருக்கலாம், அங்க போயிட்டு இருக்கிறது மாலதியா அப்படின்னு வினாவாவும் இருக்கலாம், கோபுவா இப்படி செஞ்சா அப்படிங்கிற வியப்பாவும் இருக்கலாம். சோ இது 2 மீனிங்ல வந்தா மட்டும்தான் நம்ம எழுத போறோம். இப்ப கலா அப்படின்னு ஒரு பேர் வந்துருக்குன்னா நான் உடனே கலா வந்துருக்கா, சரி நான் வீட்டு எந்த போட்டு ஆப்போட்டோம்னா தப்பு. அதுக்கு எப்பவும் போல உயிரொலிதான். அதுல வரும் கலாவா அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல அப்ப ஏற்கனவே ஒரு உயிரொலி இருக்கேன்னா அதை எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல அப்ப இங்கு போடுங்க. கலாவா அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படி. அடுத்தது ஏ. இது எந்த மீனிங்ல வரும்? சொல்லெழுத்தம் எது? இந்த 2 மீனிங்லையும் ஏழு முடிஞ்சிச்சுன்னா குறித்தொடரின் கடைசி கோட்டின் முடிவில் ஒரு கொக்கி சேர்த்தோம். அந்த கொக்கிங்கிறது சுழிச்சு விடுற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, கோபுங்கிறதுக்கு என்ன பண்றோம்? கோபு பிளஸ் ஏ, கோபுவே அப்படின்னா என்ன? சொல்ல எழுதணும். அங்க போது கோபுவே தான் நான் பார்த்தேன், அது கோபுவே தான் அப்படின்னு சொல்றோம்னா சொல்ல எழுதணும். அப்ப கோபு பிளஸ் ஏ கோபுவே தான் வரும். அப்ப என்ன பண்ணணும்? கவனிங்க, கோபு போடுறேன் இல்லையா, இதுல அப்படியே ஒரு சுழியோட வெளியில போடும். இப்படி போடணும். அப்ப அந்த ஏங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது as usual கொடுக்கலாம். கோபு பிளஸ் ஏ கோபுவே. போகாது இது இது
போகாது. ஆனா போகாது பிளஸ் ஏ என்னன்னா போகாதுவே இல்லை, போகாதேதான். அப்ப எப்படி பாடணும்? அந்த இடத்தில் நீ போகாதே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எதிர்மறை. அப்ப அதோட இது வளைகோடு போகாது. கவனிக்கணும். சும்மா எக்ஸாம்பிள் கேட்காங்க. இக்கோட ஏ இப்படி போகும், இரோட ஏ இப்படி போகும், இல்லோட உள்ளுக்குள்ள போய் இப்படி போகும், இம்மோட ஏ சேர்க்கும் போது இப்படி போகும். இப்போட அப்ப வளைவு கோடுகள் எடுத்தா உள்புறம் போகும். இதே நேர்கோடுகள் எடுத்தா இடது வாட்டத்துல போகும். சோ எந்த நேர்கோடா இருந்தாலும் பாருங்க இடது வாட்டத்துல தான் போகும். இப்போட சேர்ந்தா இச்சோட சேர்ந்தா இடது வாட்டத்தில் போகும், நேர்கோடுகள் வளைவு கோடுகளுக்கு உட்புறத்தில் போகும். அதை கவனிச்சு 7 ஓனா வினா ஐயம். அப்ப ஓ அப்படிங்கிற சவுண்டுக்கு என்ன பண்ண போறோம்? வினா ஐயம். இந்த ரெண்டு மீனிங்ல வந்துச்சுன்னா குறித்தொடரின் கடைசி கோட்டின் முடிவில் கொக்கி சுழித்து விடப்படும். ஏற்கனவே ஏக்கு போடுற அந்த கொக்கிய சுழிச்சு விட்டுடு அப்படின்னா எழுதும் போது உங்களுக்கு புரியும். கோபு கே கோ கோபு பிளஸ் கோ கோபுவோ கோபுவோ வினாவும் இருக்கலாம், ஐயமாவும் இருக்கலாம். கோபுவோ இந்த காரியத்தை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சோ அப்ப கோபுவோ இப்ப எப்படி வரும்? இக்கு பாக்குறோம், இப்பு பார்த்தோம், அதுல ஏவ போட்டோமா, ஏவ இப்படி வெளியில நீக்கி விட்டுட்டோம் இல்லையா, அதையே அப்படியே சுழி கொண்டு வந்து இப்படி சேர்த்து விட்டணும். சோ வெளியில நீக்கிறத சுழிச்சு விட்டோம். இது வந்து ஓ. இப்ப மாலத்தி பார்க்கணும். இம்மு இல்லு இத்து, இம்முக்கு அப்புறம் ல. இப்ப மாலதி பிளஸ் ஓ மாலதியோ எப்படி போடுவோம்? இம்மு இல்லு இத்து ஏ போட்டோம் இல்லையா, அந்த ஏவ அப்படியே சொல்லி. சோ இப்ப பாருங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் எடுத்தோம்னா இக்கு ஏ போடுறோம், அப்படியே சொல்லி. அதே மாதிரி இப்பு ஸ்ட்ரோக் போடுறோம், அப்படியே சொல்லி. ஆக்சுவலா பார்த்தா சுழிக்குள்ள சுழியா தெரியும். இச்சு ஏ போடுறோம், அப்படியே சொல்லி. இல்லு ஏ போடுறோம், அப்படியே சொல்லி. இம்மு ஏ போடுறோம், அப்படியே சொல்லி. சுழிக்குள்ள சுழியா தெரியும். நோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஏங்கிற அந்த ஈற்று உயிர்குறி பெண், அதாவது அந்த ஈற்று உயிர்குறிய காமிச்சிருக்கோம் எப்படி போடணும். அதுக்கு பின்னாடி மற்றொரு ஏ வந்துச்சுன்னா ஏ கொக்கிக்குள் மற்றொரு ஏ கொக்கி போடணும். எப்படி போடுவோம்? ஊரில் அப்படின்னு வந்ததுன்னா எப்படி போடலாம் அப்படின்னா ஊசிங்கள் போடுவோம், டவுனடா போடுவோம், எல் போடுவோம். ஊரில் ஊரிலே அப்படின்னு வந்ததுன்னா ஒரு ஏ வந்துருக்கு. சோ எதோட எல்லோட ஏ சேர்ந்துருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள வந்து இந்த கொக்கி எப்படி காமிக்கும்? ஊரிலே ஊரிலேயே. அப்போ ஒரு ஏ இன்னொரு ஏ. அப்ப என்ன பண்ணணும்? ஊசிங்கள் டவுனடா போட்டு உள்ளுக்கு அப்புறம் ஏவ போட்டதுக்கு அப்புறமா எகைன் இன்னொரு ஏ போடணும். ஏ எப்படி போடுறோம்? போட்டு இன்னொரு ஏ. சோ எப்படி போடுறோம்னா ஒரு ஏ போடுறோம், அந்த ஏவிலே திரும்ப இன்னொரு ஏ காமிக்கும். இது ஏற்கனவே ஒரு ஏவா இருக்கும். சோ அந்த ஏக்குள்ள இன்னொரு ஏ. அப்ப இந்த மாதிரி போடுறோம். ஏக்கு பின் ஓ வந்தார். அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஏ கொக்கிக்கு பின் சுழித்து விடப்படும். சோ இப்ப ஊரியே யோ அப்படிங்கிறது. அப்ப எப்படி போடுவோம்? ஊரி லே போடுவோம். இப்ப கையில எடுத்துட்டே காமிக்கிறேன். ஏ போட்டோமா, இப்ப இன்னும் என்ன செஞ்சிருக்கோம்? அப்ப இது சுழிச்சுட்டா ஊரிலோ, நமக்கு வேணுங்கிறது ஏவோட ஓ. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஏ போடுறோம் இல்ல, இந்த இடத்துல இன்னொரு ஓ மட்டும் கொடுக்கணும். புரியுதா? அப்ப இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஏ, இது ஒரு ஏ இன்னொரு ஓ. ஊரிலே அப்படியே ஓ, ஊரிலேயோ. சோ இப்ப இந்த வார்த்தை எடுங்க. உள்ள போட்டு இல்ல, ஊவோட இல்லே உள்ளே, அதோட ஏவ காமிக்கணும். உள்ளோ
ஊ போட்டு இல்லட ஊ ஓ காமிச்சிட்டோம். இது உள்ளோ. உள்ளேயே இந்த ஏவோட இன்னொரு ஏ. ஊ ஏ. சோ ரெண்டு ஏ. எந்த டைரக்ஷன்ல வேணா வரும். கர்வ்ஸ் வரும்போது இப்படி. சோ இப்போ இப்படி போறோம். உள்ளேயே. உள்ளேயோ. அப்ப உள் லே இது. அப்ப ஓ. இது ஏ. சோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் தான். நம்ம பார்த்தோம் ஆக்கு எப்படி போடணும், ஏக்கு எப்படி போடணும், தென் இ உ ஓலாம். அதுல அங்கிறது ரெண்டு செமி சர்க்கிள் போட்டதுனால அந்த ஷேப் கரெக்டா எழுதணும். எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணி தான் எழுதணும். ஆனா ஏ எழுதும்போது அதே மாதிரி உ எழுதும்போது தென் இ எழுதும்போது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பிரச்சனை இல்ல. ஏ தென் இ தென் உ. இந்த ஓ இதுக்கு தனியா ஷேப் இருக்கிறதுனால நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஆனா இதுல என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் ஸ்ட்ரோக் மாதிரியே இருக்கு. அதனால இது அந்த இக்குல 1/3 தான். அதை விட பெருசா போடவே கூடாது. அது பிராக்டிஸ் பண்ணும்போதே நல்லா பண்ணிக்கோங்க. 1/3 தான் போடணும். ஆப்பா வந்துச்சுன்னா பின்னாடி படிக்க போறோம்னு சொல்லியிருக்கேன். அது வேற சவுண்ட் இருக்கு. சோ 1/3. அதே மாதிரி இலையும் பாத்தீங்கன்னா இது டிஏ இது டவுன் அடிச்சா இதுல 1/3 தான் போடணும். அதே மாதிரி உப்பு எடுத்தீங்கன்னா மேல்கோடு இரு கீழ்கோடு இச்ச 1/3 தான் போடணும். அது பெருசா போட்டு கூடாது. சோ ரொம்ப முக்கியம் அந்த ஷேப்பை நீங்க முதல்ல ஒரு லைன் எழுதி முடிக்கிறது. அதுக்கப்புறம் தான் வேர்ட்ஸ் வந்து எழுதுறது. அதை பார்க்கணும். இது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வேர்ட்ஸ் பிராக்டிஸ். தேங்க்யூ.